அந்த விஷயம் என்ன? மன் கான யௌமுஹு கைரம் மின் அம்ஸிஹி ஃபஹுவ ராபிஹுன். யாருடைய இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட சிறப்பாக இருக்கிறதோ அவன் உண்மையிலுமே வெற்றியடைந்தவன், அவன் லாபகரமானவன். நேற்றை விட இன்றைய தினம் சிறந்ததாக இருக்கிறது அமல்கள் ரீதியாக. என்னுடைய இன்றைய தினம் சிறப்பாக இருந்தால் அவன் உண்மையிலுமே லாபகரமான வியாபாரி. ஒமன் கான யௌமுஹு மிஸ்ல அம்ஸிஹி ஃபஹுவ மக்பூனுன். யாருடைய இன்றைய தினமும் நேற்றைய தினமும் சமமாக இருக்கிறதோ, எந்த முன்னேற்றமும் இல்லை, நேற்று என்ன அமல் செஞ்சாரோ அதான் இன்னைக்கும், வேற எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, இவனை பற்றி சொன்னார்கள் ஃபஹுவ மக்பூனுன், இவன் ஏமாளி. நேற்று இன்னைக்கும் சமமாக தான் இருக்குது, எந்த அமலுடைய வித்தியாசமும் இல்லை, இவன் ஏமாளி. ஒமன் கான யௌமுஹு ஷர்ரம் மின் அம்ஸிஹி. யாருடைய இன்றைய தினம் நேற்றை விட மோசமாக இருக்கிறதோ ஃபஹுவ மல்ஊனுன், அவன் சாபத்திற்குரியவன். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மோசம். நேற்று செஞ்ச அமல் கூட இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பாவம் அதிகமா போச்சு. நேத்தாவது ஒரு ஜுது ஓதுனார், இன்னைக்கு அரை ஜுது ஆகி போச்சு, காஜுது ஆகி போச்சு, அறவே குரான் இல்லாம ஆகி போயிடுச்சு. யாருடைய இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட மோசமோ ஃபஹுவ மல்ஊனுன், அவன் சாபத்திற்குரியவன். இது நம்முடைய முன்னோர்கள் சொன்னதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிஞருக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் வருகிறது. அப்படியானால் இத்தனை ஆண்டு காலங்களுடைய இந்த சமுதாயம் இரண்டு வகையில சிந்திக்க வேண்டும். முஸ்லிம் சமூகம் ஒரு சமூகமாக எந்த அந்தஸ்தில் ஒரு காலத்தில் இருந்தார்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லைலு வன்னஹார் யஅமலானி ஃபீக. மனிதனே இரவும் பகலும் உனக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஃபஅமல் ஃபீஹிமா, அந்த இரவிலும் பகலிலும் நீ அமல் செய்து கொள். இரவும் பகலும் உனக்குள் வேலை செய்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்க போட்டோ எடுத்து பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தீங்கன்னு எடுத்து பாருங்க. அப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியும். காலங்கள் உங்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நான் இப்போது இல்லை, இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்போனோ தெரியாது. இதுதான் மனித வாழ்க்கை. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி விட்டு சென்றார்கள்? அவர்கள் இறுதி தருணத்திலே சொன்னார்கள், தரக்துக்கும் அலா பைதா நகிய்யா, நான் உங்களை தூய்மையான தெளிவான ஒரு பாதையிலே நான் விட்டு சென்றிருக்கிறேன். உம்மத்து குழம்புவதற்கென்று எதுவும் இல்லை, மிக தெளிவான பாதையிலே தான் உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், என்னுடைய இந்த தெளிவான பாதையிலிருந்து யாருக்கு அல்லாஹ் அழிவை நாடிவிட்டானோ அவன்தான் விலகிச் செல்வான் என்று சொன்னார்கள். அந்த வகையில இஸ்லாமிய புத்தாண்டில இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினாங்க? சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினார்கள். அந்த குணங்கள் இன்றைய நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு முன்னோடிகள் சஹாபாக்கள், அவங்கதான் நமக்கு எல்லா வகையிலும் முன்னோடி. எப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உருவாக்கி காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வு, எத்தனையோ சம்பவங்கள் அவங்களை பற்றி சொல்லலாம். அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது அவர்களிடம் இருந்த செல்வம் 40,000 வெள்ளிக்காசுகள், 40,000 திர்ஹம்கள். இஸ்லாத்திற்கு வருகிற போது அந்த 40,000 திர்ஹத்தையும் எதற்கு அவர்கள் செலவு செய்தார்கள்? தினமும் ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்வார்கள். மக்கா முஷ்ரிக்கீன்கள் கொடுமைப்படுத்துகிற அடிமைகளை எல்லாம் வாங்கி வாங்கி விடுதலை செய்வது. அப்படி செய்து கொண்டிருக்கிற போதுதான் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஏறத்தாழ அவர்களை ஒரு கற்களுடைய குவியலில் வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க. சுத்தி மேல கல்லு தான், ஒரு பாறாங்கல்ல வைக்கல, கல்ல போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அவ்வளவு கொடுமை. அதை கேள்விப்பட்டுதான் அபூபக்கர் தான் ஓடி போனாங்க, தயவு செய்து இவரை எனக்கு வித்துருங்க, 5 ஊக்கியா கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. 5 ஊக்கியாங்கிறது அந்த காலத்தினுடைய தங்க வெள்ளி நாணயங்களுடைய ஒரு அளவு. 5 ஊக்கியா நான் கொடுக்கிறேன், இவரை எனக்கு வித்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கா காபிர்கள் ரொம்ப கேவலமா இழிவா சொன்னாங்க, அபூபக்கர் அவர்கள் சொன்ன பாஷையில நான் சொல்றேன், இவன் இந்த பிலாலுங்கிற அடிமை இருக்கிறானே, இவனை நீ 1 ஊக்கியா கொடுத்தா கூட நாங்க தந்துருவோம், இவனுக்கு 5 ஊக்கியா எங்க மதிப்பு, 1 ஊக்கியா கேட்டா கூட கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன போது அபூபக்கர் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
நீங்கள் இவருக்கு 50 ஊக்கியா கேட்டாலும் தந்து நான் விடுதலை செய்வேன். 50 ஊக்கியா நீங்கள் கேட்டாலும் இவரை கொடுத்து நான் விடுதலை செய்வேன். அவருடைய செல்வங்கள் அப்படி கழிந்தது. இன்றைய நம்முடைய தனவந்தர்களை யோசித்து பாருங்கள், நம்ம செல்வங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது. இது மாதிரி ஒரு நல்ல காரியத்திற்கு நம்ம செலவு செஞ்சிருக்கிறோமா? அங்கே ஒரு அடிமை விடுதலை செய்வது